ஆசிய கோப்பை தொடர்ல நேற்று இந்திய அணி தங்களுடைய முதல் போட்டியில யுஏஇ அணியை எதிர்த்து விளையாடி இருந்தாங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த யுஏஇ அணி இந்திய பந்துவீச்சுடைய அபார தாக்குதலால வெறும் 57 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையுமே இழந்து அந்த அணி 13 ஓவர்கள் மட்டுமே விளையாடி இருந்தாங்க. யுஏஇ அணில முதல் 2 பேட்ஸ்மேன்களை தவிர மற்றவர்கள் அனைவருமே ஒற்றை இலக்கத்துல ஆட்டத்தை இழந்தாங்க. இந்திய அணி சார்பில் குல்தீப் யாதவ் மிக சிறப்பாக பந்து வீசி 8 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாரு. சிவம் தூபே 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இந்த எளிய இலக்கை எதிர்த்து விளையாடிய இந்திய அணி பவர் பிளே முடிவதற்குள்ளாரேயே அதிரடியாக விளையாடி 4.3 ஓவர்கள்ல இலக்கை எட்டியது. இதன் மூலம் இந்திய T20 போட்டிகள்ல இரண்டாவது பேட்டிங்ல தங்களுடைய மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. 93 பந்துகள் மீதம் இருக்க இந்திய அணி தங்களுடைய வெற்றியை பதிவு பண்ணி அசத்தியிருக்காங்க அப்படின்னு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவர்கள் சிறப்பாக விளையாடி இருந்தாரு. ஓப்பனிங் இறங்கிய இவர் கிட்டத்தட்ட 30 ரன்களுக்கு மேல அடித்தாரு. ஆகையால் இவருக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தற்போது சூரியகுமார் யாதவ் அவர்கள் T20 அணிக்கு கேப்டனாக இருக்காரு. இவரை அடுத்து இந்த கேப்டன்சி பொறுப்பு நம்ம அபிஷேக் சர்மாவிடம் செல்ல வாய்ப்பு இருப்பதாக பல கிரிக்கெட் வல்லுநர்களுமே சொல்றாங்க. சோ இதனையே தான் பிசிசிஐயுமே விரும்புவதாக சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.